ஆபத்திற்கு ஆளாக்க நான் விரும்பவில்லை அபிமன்யு. அர்ஜுனன் மகன் லாபத்தை மறந்து வெகு நாட்கள் ஆயிற்று. ஆபத்தை மறக்கலாம், ஆசை காதலியையும் அருமை தாயையும் மறக்க முடியுமா? இது சுயநல பேச்சு. அப்பா, என் ஒருவனுக்கு மட்டுமல்ல, நம்மை அரியாசனமேற்ற செத்து மறிகிறார்களே வீரர்கள், அத்தனை பேர்களுக்கு உண்டு அருமை தாய்களும் ஆசை காதலிகளும். அவர்கள் புலம்பலாம், துடிக்கலாம், அலறி சாகலாம். நமக்கு மட்டும் பாதுகாப்பு, பச்சாதாபம், எச்சரிக்கை. சாபாஷ், அர்ஜுனனை போலவே கர்ஜனை செய்கிறார். நியாயம். ஆனால் சக்கரவியூகத்தை நொறுக்க உன் தந்தை ஒருவனால் தான் முடியும். அப்போது என் தந்தை ஒருவரை நம்பித்தான் இந்த போரை ஆரம்பித்தீர்களா? இல்லை, என் தந்தை ஒருவரை தவிர இங்கு யாருக்குமே வீரமில்லை என்று நினைத்தீர்களா? அபிமன்யு, ஆத்திரப்படாதே. பாண்டவர் பக்கத்தில் பார்த்திபன் ஒருவன் தான் வீரன் என்றால் ஆத்திரம் ஏன் வராது? அப்பா, நீங்கள் பீமன், நகுலர், சகாதேவர் ஆகியோர் இருந்தும் வெற்றிக்கு அர்ஜுனன் தான் ஒரே நம்பியிருந்தான். அந்த அர்ஜுனன் மைந்தராக இருக்கவே நான் வெட்கம் அடைகிறேன். என்னுடைய வீரத்திலே, என் உடம்பிலிருந்து வழிந்தோடும் ரத்த பெருக்கிலே, என் சொந்த ஆண்மையிலே நான் வாழ விரும்புகிறேன். அப்பா, குரு வம்சத்தை கருவறுக்க, மாதா திரௌபதிக்கு நேர்ந்த மானபங்கத்தை துடைக்க மற்ற பாண்டவர்களின் போல் எனக்கு உரிமை உண்டு. அந்த உரிமையின் பெயரால் கேட்கிறேன், அனுப்புங்கள் என்னை போருக்கு. ஆஹா, வீரன் மகன் வீரன். அபிமன்யு, நீ சிறுவனாயிற்றே என்று யோசிக்கிறேன். சிறுவன் அரக்கரை அடித்து கௌசிகன் வேள்வி காத்த ராமனும் ஒரு சிறுவன் தானே. அந்த சிறுவன் தோன்றி இந்த பாரத நாட்டிலே தான் நானும் தோன்றி இருக்கிறேன். அண்ணா, கேட்டீர்களா இந்த சிங்கக்கு கர்ஜனையை? நாளை போருக்கு அபிமன்யுவே சேனாதிபதி. அபிமன்யு வேண்டுகிறார், நீங்கள் விரும்புகிறீர்கள், உங்கள் இஷ்டம். செல்வா, நாளை போருக்கு நீ தளபதி. மகத்தான அதிர்ஷ்டம் வந்திருக்கிறது உனக்கு. என்ன? உன் நாயகன் இனி சரித்திரத்திலே இடம்பெற போகிறார். விஜயனுக்கு குரு துரோணர், அந்த துரோணரோடு நாளை வீர பரீட்சை. ஆஹா, சுவாமி, உங்களை பெரிய தந்தை அழைத்தது பெரியதோர் வரம் கொடுக்க வச்சலா? நாளைய போருக்கு நான் தளபதி. காற்றை பிளந்து போகும்போது இந்த கணைகள் ஒவ்வொன்றும் கர்ச்சிக்கும் என் வீரத்தை. ஆகா, நாளை எத்தனை தலைகள் வரணும். போரை பற்றி பேசாதீர்கள், நெஞ்சு நடுங்குகிறது. போரை பற்றி ஏன் நினைக்கிறாய்? போருக்கு பின் வரும் புகழை பற்றி நினை. வாகை சூடிய வெற்றி வீரனாக உன் மனவாளம் நாளை திரும்ப போவது நினை. வாழ்க அபிமன்யு, வாழ்க பிராவின் வீர புருஷன் என்று கேட்கப் போகும் ஜெயகோஷங்கள் நினை. வத்சலா, உன்னை போல் பாக்கியவதி உலகில் யாரும் இல்லை என்பதை உணர்வாய். கலங்காதே, வா. கத்தி தவறுகிறதே சுவாமி. காரணம் இல்லாமல் உன் கரங்கள் நடுங்குவதால் கண்ணே. இடக்கண் துடிக்கிறது. விரல் பட்டதனால் வத்சலா. கண்ணே, கனவிலும் கற்பனையிலும் நான் காத்திருந்த நாள் வந்துவிட்டது. பார்த்தன் மகனும் பராக்கிரமசாலி என்பதை பாராரியும் நாள் வந்துவிட்டது. வீரனுக்கு மாலையிட்டதின் சீரான பெருமை நீ அடையும் நாள் வந்துவிட்டது. விடை கொடு. புறப்படுகிறீர்களா சுவாமி? போர்க்களம் ஏகுமது சோக கண்ணீர் வடிப்பதல்ல வீரமிக்க பாரத பெண்கள் கழகு. ஆனந்த கண்ணீர், இருமாந்த புன்னகை, மலர்ந்த முகம் இவற்றோடு அனுப்பி என்னை. உன் கண்ணீரை நினைத்து கையில் காண்டீபம் ஏந்துகிறேன். உன் புன்னகை நினைத்து பகைவரை புறங்காட்டி ஓடுகிறேன். உன் மலர்ந்த முகம் நினைத்து மகாவீரர் துரோணரையே மண்டியிடச் செய்கிறேன். கண்ணே, உன்னை பெற்ற போது கூட நான் இந்த பெருமை கொள்ளவில்லையடா. புறப்படு, வீரலட்சுமி துணை நிற்ப. அன்பு
மறுமொழியும் அனுப்பி வை அவனை. களத்திலே அவன் வீரம் கதிர்விட்டெறிய உன் அன்பே தூண்டுகோலாயிருக்கட்டும். போய் திரும்புவது ஆகாது என்பார்களே, அனாவசியமாய் அலட்டிக் கொள்ளாதே உன் மனதை. அம்மா, மத்தராவுக்கு குழந்தை உள்ளம், குமுறுவாள், கவனித்துக் கொள். அந்த கவலை உனக்கு வேண்டாம் கண்ணே. சுவாமி, மனது ஏன் இப்படி மயங்க விடுகிறாய்? வத்சலா, உன் பதி பார்ப்புகளும் வீரம் புரிய போகிறான் யுத்தத்தில். வா. ரதம் சக்கரவிகத்தின் முகப்பிற்கே செல்லட்டும். அர்ஜுனனின் பிரதிபிம்பம், வீரத்தின் சிகரம். தந்தையின் குருவுக்கு தனியன் வணக்கம். அர்ஜுனன் மகன் அமரனாக வாழட்டும். குருசுவாமி, ஆரம்பிக்கலாமா? ஆசை சிறுவனே, காண்டீவன் கண்மணியே, வேண்டாம். சக்கரவியூகத்தை உன்னால் சமாளிக்க முடியாது. நீங்கள் அமைத்த சக்கரவியூகத்தை நீங்களே புகழ்ந்து பாடுவதா? ஆச்சாரியார் அவர்களே, இது அழகா இல்லை. சக்கரவியூகத்தின் சக்தியை சாதித்து காட்டுங்கள். குழந்தாய், துரோணரை நீ அறியவில்லை, அறிந்து கொள்ளத்தான் சுவாமி வந்திருக்கிறேன். அப்பா, சக்கரவியூகம் ஒரு பயங்கர படுகொடி. அதில் நீங்கள் விடாமல் இருந்தால் போதும். பாண்டவரின் புலவிளக்கை பாண்டவர் குரு துரோணனே அணைக்க வேண்டுமா? என்ன கருணை! ஆச்சாரியார் அவர்களே, தந்தை இல்லாத சமயத்தில் தந்திரமாக சக்கரவியூகம் அமைத்தீரே, இது கூட பாண்டவர் மீது கொண்ட பாசத்தினால்தானோ? சுவாமி, இதெல்லாம் வீண் வார்த்தைகள். ஏறுங்கள் ரதத்தில், எடுங்கள் காண்டிபத்தை. மனம் கேட்கும். காண்டீவனுக்காக உன்மேல் கருணை காட்டுகிறேன். யுத்த களத்தில் கருணை காட்டுவது செத்த வீட்டில் சிரித்து மகிழ்ந்து போல். ஆச்சாரியார் அவர்களே, இப்படியெல்லாம் பேசி வஞ்சகமாய் என்னை வெளியேற்றி வெற்றி சங்கை வெகு சுலபமாக ஊதிவிடலாம் என்று எண்ணுகிறீரா? இல்லை, நான் வெற்றி சங்கு ஊதும் போது அதில் உன் மரண கீதமும் கலக்க வேண்டுமா என்பதுதான் என் கவலை. கௌரவரின் தளபதிக்கு இது வேண்டாத கவலை. அபிமன்யு, முடிவாக கேட்கிறேன், உன் சிரத்தை என் பாணத்துக்கு பலியிடத்தான் தீர்மானித்து விட்டாயா? உங்கள் சிரத்தை என் வில்லுக்கு அர்ப்பணித்து குருவை கொண்ட பெரும் பலிக்கு என்னை ஆளாக்க நீங்கள் துணிந்தவன், நான் என்ன செய்யட்டும்? எடுங்கள் வில்லை. ஆச்சாரியார் ஏன் தயங்குகிறார்? கௌரவரிடம் கடைசி முறை விடைபெற்று வரவில்லையா? மகாத்மா அஸ்வத்தாமரிடம் மரணத்திற்கு பின் ஆக வேண்டியவற்றை சொல்லி வரவில்லையா? அல்லது போரிட்டு தோற்று போவதை இப்போதே சரணடைந்து விடலாம் என்று சற்று யோசனையா? அபிமன்யு, வீணாக ஏன் வார்த்தைகளை கொட்டுகிறாய்? நானும் அதைத்தான் சொல்லுகிறேன். பேசினது போதும், ஆரம்பிக்கலாம் சமரை.
பயங்கொள்ளி. ஆட்டம் போடாதேடா அபிமன், சாவுக்கு தயாராய். சாவு யாருக்கு என்று பார்ப்போம். துர்ச்சாதன மகாராஜாவும் தோற்று விட்டார். என்ன துச்சாதனம் தோன்று விட்டானா? அடே துர்ச்சாதனா, அன்னையின் துயில் உரிந்த துராத்மா, பெண்ணென்றும் பாராமல் பேச்சியலாக்கிய பேடி பயலே, உன் அங்கங்களை அணுமணுவாக அறுத்து உலர்த்தி பொடி செய்து இந்த போர்க்களத்தில் தூவினால் என்ன? ஐயோ வேண்டாம் தம்பி அபிமன்யு, தவறை உணர்ந்து கொண்டு இறக்கம் காட்டப்பா. இறக்கமா வேண்டும் ராட்சத பதரை. நாதியத்தன் அங்கே கூந்தல் பற்றி இழுத்து வந்தாயே நடுச்சபைக்கு, அப்போது உனக்கு இருந்ததா இரக்கம்? அபலையாக நின்று அன்னை ஐயோ என்று அலர்னாளே, அப்போது கரைந்ததா உன் மனது? மாபெரும் சபையிலேயே மாதாவின் மானங்கெடுக்க துணிந்தாயே, அப்போது இலக்கியதா உன் நெஞ்சு? அபிமன்யு, என்னை கொல்லாதேப்பா. கோடையே, கொல்லவில்லையடா உன்னை. கற்பு கருத்தியை காமநோக்கோடு பார்த்து இந்த கண்களை காக்கை கல்குக்கு இரையாக்கப் போகிறேன். பதிவிரதையை பற்றி எடுத்த இந்த சாவக்கரங்களை சதை சதையாக சீவப் போகிறேன். கேசவா மாதவா என்று அன்னை கதரும் போது கேலியாக சிரித்த இந்த வாயை கிழிக்கப் போகிறேன். ஐயோ அபிமன்யு, நர பிசாசமே நடுங்காது, அதர்மத்தின் பலனை அனுபவி. அயோக்கிய பதரை, ஆயுள் இன்னும் கொஞ்சம் இருக்கிறது உனக்கு. உன் உதிரத்தை உறிஞ்ச வேண்டியது தந்தை பீமன் என்பதை மறந்துவிட்டேன். அவர் சபதத்திற்கு பலியாக வேண்டியது உன் சண்டாள சடலம். அதற்கு தயாராகிக்கொள். ஓடு அபிமன்யுவின். அத்தை, என் சுவாமிக்கு ஒரு ஆபத்தும் நேராது கண்ணே. தூதுவனை இன்னும் காணுமே, நெஞ்சு பதைபதைக்கிறதே. அம்மணி, இளவரசருக்கு அமோக வெற்றி. துரோணரின் சக்கரவியூகம் உடைந்து விட்டது. தங்கவில்லை, ஒரே அம்பு 1000 வீரர்களை மடிக்கிறது. நிலவரத்து விட்டார்கள் வீரர்கள். வீரர்கள் வாய்ப்பேச்சில் தான் வீரர்கள். அந்த சிறுவயலை பொடி செய்யும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். துரோணர் கூட இப்படித்தான் பேசினார். நான் கர்ணன் என்பது ஞாபகம் இருக்கட்டும். தாத்தா, நானும் போகிறேன். கல்யாணத்தில் அடைந்த அவமானத்திற்கு பழி வாங்கி விடுகிறேன். காண்டிவன் மகனுக்கு சரியான எதிரி. அங்கதேசாதிபதி அவர்களே, தாங்களும் வந்து விட்டீர்களா? அடியனுக்கு அது ஒரு பெருமை. அடே மழலை குழந்தாய், அற்ப வெற்றியில் அகம்பாவம் கொண்டு விட்டாய். இதுவரை உன் அம்புகளால் அடிபட்டவர்கள் அஸ்தினாபுரத்தின் சாதாரண வீரர்கள். உங்கள் தளபதி துரோணர் கூட அப்படித்தானோ? துரோணர் ரோஹி பற்றி பேச வேண்டாம். யாரை பற்றியும் பேச வேண்டாம். நம் காண்டிவங்கள் பேசட்டும். எடுங்கள் வில்லை. அபிமன்யு, எங்கே உன் அகம்பாவ பேச்சு? கர்ணமகாராஜா, அதற்குள் துள்ள வேண்டாம். வத்சலா, அன்று அனுப்ப மாட்டேன்னு அழுதாய். இன்று ஒரே ஆனந்தம். எனக்கு மட்டுமா? உங்கள் முகத்தில் ததும்புகிறதே, அது என்ன அத்தை? அதோ தூதுவன். அம்மணி, கர்ண மகாராஜா யுத்த களத்தை விட்டு கர்ணம் போட்டு ஓடிவிட்டார். கர்ணன் துரியனின் உயிர் துணைவன், அஸ்தினாபுர சாம்ராஜ்யத்தின் அசைக்க முடியாத தூண். அவனையும் கவிழ்த்து விட்டான் என் கண்மணி. அவர் மாத்திரமல்ல, வர்றவங்க எல்லாம் இப்படியே தான் ஓடுறாங்க. அத்தை, இளவரசரா, வாள் கூட பிடிக்க தெரியுமா? வத்சலாவின் ஆசை காதலா, இந்த வாளுக்கு வழி சொல். வழி நான் உலகத்திற்கே வழிகாட்டுகிறேன். என் கண்மணியின் வீரச்செயல் கௌரவரை கதிகலக்கி விட்டது. அத்தை, என் சுவாமியை எதிர்க்க எவருமே இல்லையாமே. அம்மணி,
துரியோதன மகாராஜாவின் குமாரன் லக்கணரும் மடிந்து விட்டான். அத்தே அப்சரா, லக்கணனை தெரியும் அல்லவா? உன்னை மாலையிட வந்த மண்டு. கண்ணா, உன்னால் அல்லவா என் சுவாமி வீர முழக்கம் செய்கிறார். ஜெயமே